எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை வெளியிடுகின்றேன். அதுவும் தொழில் ஸ்தானத்தை நிர்ணயம் செய்தல் சார்பாக. அதாவது ஒரு தொழிலை நிர்ணயம் செய்யும் பொழுது அந்த தொழிலினால் ஏற்படும் நற்பலன்களை, அந்த நற்பலன்களால் கோடீஸ்வர யோகம் உள்ளதா இல்லையா என்பதை அறிய இந்த அற்புதமான ஒரு வீடியோவை வெளியிடுகின்றேன். அதாவது இந்த உலகத்தில் கோடீஸ்வர அடையும் யோகம் சில ஜாதங்களுக்கு உண்டு. சில பேர் திடீரென்று யோகம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு சுய ஜாதகத்தில் சுயமாக சம்பாதித்து கோடீஸ்வரன் ஆகும் யோகமும் உண்டு. அதனால் ஒரு ஜாதகத்தில் சுயமூல தன யோக ராசி இருக்கிறதா என்று அறியப்பட வேண்டும். அது எவ்வாறு நாம் அதை கண்டுபிடிப்பது? ஆகவே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட தனசக்தி களம் உள்ளது. அதை கொண்டுதான் சுய மூல தன யோக ராசியை கணக்கிடப்படுகிறார்கள். ஆகவே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தன யோக ராசி இருக்கிறதா என்பதை அறியப்பட வேண்டும். அது எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று இந்த அற்புதமான காணொளியின் மூலம் உறுதிப்படுத்துகின்றேன். அப்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு தனசக்தி களம் உள்ளது. அந்த தனசக்தி களம் அளவுகோலை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுகோல் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவை கொண்டு நிர்ணயம் செய்துள்ளார்கள் என்று குறிப்பிடுகின்றேன். இப்போ சூரியனுக்கு 30 தனி கலசம் உண்டு. அதே போல் சந்திரனுக்கு தனி சக்தி களம் 16 அளவுகளை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கு 6 தனசக்தி களம் என்றும், புதனுக்கு 8 தனசக்தி களம் என்றும், குருவுக்கு 10 தனசக்தி களம் என்றும், சுக்கிரனுக்கு 12 தனிசக்தி களம் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் இறுதியாக சனி பகவானுக்கு ஒரே தனிசக்தி களம் என்று அளவை நிர்ணயிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த அளவுகளை கொண்டு தனசக்தி யோகத்தை ராசியை கண்டுபிடித்து விடலாம். ராகு கேதுகளுக்கு தனசக்தி களம் இல்லை. ஆகவே ஒரு யோகத்தை அறிய, தொழிலை நிர்ணயம் செய்து எதன் மூலமாக கோடீஸ்வரர் ஆகும் யோகம் உள்ளதா என்பதை அறிய சுய தன மூல ராசியை கணக்கிடப்பட வேண்டும். உதாரணமாக குறிப்பிடுகின்றேன். இதில் ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கொள்வோம். ராசி கட்டத்தில் லக்கணத்திற்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தின் அளவை எடுத்துக்கொண்டும், சந்திரனுக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தின் அளவை எடுத்துக்கொண்டும், இந்த அளவை இரண்டையும் கூட்டி 12ஆல் வகுத்தால் மீதி எண்
மீதி தொகை வருகிறதோ அந்த தொகையை ராசி கட்டத்திலிருந்து எண்ணி வர விழும் எண்ணைத்தான் சுயமூல தனயோக ராசி கட்டம் என்று அழைக்கப்படுகின்றோம். அந்த கட்டமானது சுபகரங்கள் இருந்தால், அதில் சுபகரங்கள் இருந்தால் மிகவும் நற்பலனையும் தனத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட விதியாகும். அதேபோல் அந்த கட்டத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த வீட்டின் அதிபதி, வீடு கொடுத்த அதிபதி ராசி எடுத்துக்கொண்டு அதில் சுபகரங்கள் இருந்தால் நற்பலனை ஏற்படும் என்றும், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிகவும் அபரிதமான சொத்துக்களையும் பெறுவார் என்றும், நீச்சமடைந்திருந்தால் வசதி வாய்ப்பு இல்லாமல் அவர் வறுமையில் இருப்பார் என்றும் உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த காணொளியை நல்ல ஒரு அற்புதமான ஒரு காணொளியாகும். இந்த ஜோதிட ரகசியத்தை வெளியிடுகின்றேன். எல்லோரும் திரும்ப திரும்ப ஒரு முறை இல்லை, இருமுறை 2 முறை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கொடுத்த விளக்கத்தை அடிப்படை கொண்டு நீங்களே ராசி கட்டத்தை உருவாக்கி உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாக நான் கொடுக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பது உறுதிப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஷஹானா ஜிபி பவா அஸ்ட்ராலஜர், முத்துசாமி, திருப்பூர். மேலும் என் தொடர்புக்கு 63 80 496 696 என்ற எண்ணை அழையுங்கள். இதற்கு தக்க பரிகாரமும் கொடுப்பேன் என்பது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோ மீண்டும் கூறுகின்றேன், திரும்ப திரும்ப ஒரு ராசி கட்டத்தை உருவாக்கி நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நல்ல பலன்கள் ஏற்படும் என்பது எனது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும். மேலும் மறவாமல் வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எல்லாம் கட்டட்டும். நன்றி, வணக்கம்.